இந்த வைத்தியசாலை பணிப்பாளராக சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் செயற்பட்டு வருகின்றார். அவர் நாங்கள் இந்த துண்டு பிரசுரத்தை வெளியிட்ட போது உடனடியாக தனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் தனக்கும் தன்னுடைய பெயருக்கும் ஒரு அரசு ஊழியருக்கும் பங்கம் விளைவிப்பதாக கூறி புறப்பாடு பண்ணியிருந்தார். அதனால் நாங்கள் உடனடியாக போலீஸ் கூப்பிட்ட போது நாம் எங்களது கட்சியாளர்கள் போய் விஷயத்தை சொன்னோம். நாங்கள் சத்தியமூர்த்திக்கு எதிராக நாங்கள் எதுவுமே சொல்லவில்லை. அவர் இந்த பதவியில் இருக்கக்கூடியதான் நாங்கள் அவரோட பெயரை சொல்ல வேண்டி வந்தது. அவருக்கும் எங்களுக்கு தனிப்பட்ட கோபம் எதுவுமே இல்லை. அதாவது அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படி ஒருவரை தொடர்ந்து ஒரே பதவியில் 15-20 வருஷம் வச்சுக்கலாம் என்றதான் எங்களுடைய கேள்வி. தொடர்ந்து அவர் வாழும் வரையும் அப்படியே பணிப்பாளராக இருக்கும் என்று சொன்னால் அவர் குடும்பத்துக்கு நமது வைத்தியசாலை சொந்தம். அப்படியே நிலப்பாட்டு தான் வைத்தியசாலை இயங்குகின்றது. சத்தியமூர்த்தியின் குடும்பத்துக்கா நமது அரச வைத்தியசாலை சொந்தம் என்பதை சொந்தமா என்று நோக்க வேண்டியுள்ளது. ஏனென்று சொன்னார் அவர் இருக்கும் வரை அவர் இருக்கும் அவர் சொந்த ஆஸ்பத்திரி போல இருக்கு. அப்படி விட முடியாது. எனது தந்தை முன்னாள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர். அவர் எனக்கு அங்கு உள்ள ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்ஸ்லையும் ஏனைய பணியாளர்களுடன் தொடர்புண்டு. அங்கு என்னென்ன நடக்கிறது என்று சகல விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் நான் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்று சொல்லி நான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரேன். அடுத்ததாக கட்சியானது பல வருடங்களாக போராட்டங்களை நடாத்தி தையிட்டு விகாரை பிரச்சனையை ஒரு சுமூகமான தீர்வு கொண்டிருந்தோம் என்று தையிட்டியில் உள்ள மக்களிடம் சென்று நாங்கள் அவருடைய கருத்தை கேட்டு அவர்களுக்கு தீர்வு ஒன்று ஏற்படுத்த என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு நயினாதேவிக்கு உரித்தான காணியை தங்களுக்கு தந்தால் தங்கள காணியை அவங்க கொடுப்பதாக சொன்னார்கள். அதன் பின்னர் நான் நயினாதேவி விகாராதிபதியிடம் சென்று நயினாதேவி விகாராதிபதி சொல்லியிருந்தார், அந்த மக்கள் தங்களுடைய காணியை தங்களோட நயினாதேவி விகாராதிபதிக்கு கொடுத்தால் அந்த காணியை மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் கதைச்சு அவரும் முடிவெடுத்து இப்போது ஜனாதிபதிக்கு கூட நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியுள்ளோம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த காணி சொந்தக்காரருக்கு இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கின்றன. அதாவது அந்த காணி அந்த விகாரை தவிர ஒரு பாரிய பிரதேசத்தை ஏக்கர் கணக்கான பிரதேசங்களை தயாரங்களால் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் விட்டால் தான் அவர்கள் இந்த உடன்பாட்டுக்கு வருவார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் எழுந்த மாதமாக இந்த முடிவுக்கு இல்லாதபடியால் ஜனாதிபதியுடன் கதைத்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியதால் நாங்கள் கடிதம் எழுதி அனுப்பியுள்ளோம். அதுக்குரிய பதில் இன்னும் பெறவில்லை. அதுக்கு பதில் வந்ததும் அதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நடத்தப்படும். நமக்கு இந்திய அரசால கொடுக்கப்பட்ட ஒரு பிச்சை அதிகாரம் தான் மாகாண சபை. இந்த மாகாண சபையை கூட எங்களுக்கு நிறைய அதிகாரங்களை பல்ல பிடிக்கிற மாதிரி முக்கியமான அதிகாரங்கள் காணி போலீஸ் அதிகாரங்களை எடுத்து அதுக்கு அதிகாரம் இல்லாமல் செய்து அதுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு இந்த அனுர அரசு ஏன் இவ்வளவு தவணைகளை சொல்லி சும்மா குழுக்களை கூட்டி குழு வைத்து இதுக்கு தீர்மானம் பழைய முறைப்படி செய்வதா புதிய முறைப்படி செய்ய வேண்டுமா என்பதை தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு எவ்வளவு நேரம் செல்லும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவர காலத்தில் அவர் 5 வருஷ பீரியட்ல எதுவுமே செய்து முடிக்க முடியாது. இந்த மாகாண சபை எலெக்ஷன் வைக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு சின்ன விஷயம். பழைய முறைப்படி செய்கிறோம்னா பழைய முறைப்படி செய்கிறோம், புது முறைப்படி செய்கிறோம்னா புது முறைப்படி செய்கிறது. அதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு சொன்னால் என்ன காரணம்? அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இல்லை, இதை மாகாண சபையை வைக்காமல் இழுத்தடிப்பதுதான் இந்த அரசுக்கு நோக்கம் போல கருத வேண்டியுள்ளது. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தேர்தல் நடத்துவதற்கு எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் மக்கள் இன்று என்பிபி அரசாங்கத்தோடு கூடுதலாக நிற்பதாகத்தான் கருத வேண்டியுள்ளது. ஆகவே இந்த எலெக்ஷனை இழுத்தடித்து வீணாக அவப்பேரை தேடுவதை தவிர்த்து அனுர அரசாங்கம் கூடிய விரைவில் இந்த மாகாண சபை வைக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த உள்ள சிகை அலங்கார
சங்கத்தினர் சிறியரங்க உப்படை சங்கத்தினர் ஞாயிற்றுக்கிழமைகளில் சலூனை மூடி வைத்திருப்பதாவது இந்த மாணவர்கள் அதாவது கல்லூரி மாணவர்களுக்கும் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் கடுமையான கஷ்டம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில அவர்கள் லீவு நாட்களில் வீட்டில் லீவு நாட்கள் தலைமுடி வெட்ட முடியும். அந்த அண்டை மூடினால் அது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆகவே நான் வேண்டிக் கொள்வது தமிழ் மக்கள் வடமாகாண மக்கள் சார்பாக இந்த சிகை ஒப்படை சங்கத்திடம் கோரிக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமையில் தயவு செய்து திறந்து வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டி புதன்கிழமையோ, முந்தி புதன்கிழமையில் இருந்தது, இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில அதிகமாக முடிவெட்டுவது குறைவு. வெள்ளிக்கிழமையை நீங்கள் லீவ் எடுக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். அப்படி நீங்கள் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திறக்க முடியாவிட்டால் சாதாரண ஆக்களே சிகை அலங்காரங்களை பழகி நாங்களே சலூன்களை திறந்து நடத்த வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அத்துடன் இன்றைக்கு சுகாதார அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த லஞ்சீட்டை தடை செய்கிறார்கள். அது சரி, நல்ல விஷயம். லஞ்சீட்டை பாவிக்கிறதால அதில் கெமிக்கல் இருந்து கேன்சர் வருது என்று கருதப்படுகின்றது, உண்மைதான். ஆனால் அதுக்குரிய மாற்று திட்டத்தை செய்துதான் நீங்கள் தடை செய்ய வேண்டும். இந்தியாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ மாற்று திட்டம் வச்சிருக்கிறார்கள். அதாவது சில்வர் அதாவது ஒரு பக்கம் பேப்பராக இருக்கும், அடுத்த பக்கம் சில்வர் பேப்பரால் ஒட்டி இருக்கும். அதில் பாசல் கட்டி கொடுப்பாங்க. அப்போ அதில் பிரச்சனையே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்காம சும்மா எழுந்தமான பிரதேச சபைகளும் தீர்மானங்கள் எடுத்து தாங்கள் ஒரு கட்டித்தனமான விஷயங்களை செய்து போட்டோம் என்று தடை செய்து போட்டோம் என்று சொல்லி கொலர் ஏற்றுவதாக கருத வேண்டிய உள்ளதே தவிர, ஆனால் நடைமுறையில் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் படுகிற கஷ்டங்கள், நானும் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் என்ற முறையில் சரியான கஷ்டம் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி வைப்பதுடன் மாற்று வழிகளை செய்து போட்டு நீங்கள் லஞ்சீட்டை தடை செய்ய நல்லது என்பதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளராகிய நான் அருள் ஜெயேந்திரன் இன்று ஜனாதிபதிக்கு எங்களுடைய மகஜரை கையெழுத்து முகமாக கவர்னர் ஆஃபீஸுக்கு வந்த இடத்துல அவர் மீட்டிங்கில் இருப்பதால் அவருடைய செயலாளர் மூலம் மகஜரை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஆளுநருக்கும் கொடுத்து வந்துள்ளேன் என்பதை என்ன சம்பந்தமாக இந்த மகஜரை நீங்கள் கையளிச்சிருக்கிறீங்க? அதாவது எங்களோட பிடிஏ பயங்கரவாத சட்டத்தை போல இன்னொரு சட்டத்தை நாங்கள் ஏன் உருவாக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொது சட்டங்களே போதும் என்றதை அதை வாபஸ் பெறுமாறு புதுசாக உருவாக்கப்பட்டுள்ள தடை சட்டத்தை வாபஸ் பெறுமாறு தான் கோருவது முதலாவது. மற்றது ஏறத்தாழ 20 வருடங்களாக டாக்டர் சத்தியமூர்த்தி சிறை யாழ் ஆஸ்பத்திரி பணிப்பாளராக வைத்திருப்பதன் நோக்கம் என்னென்று எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்று சொன்னால், இவர் ஒரு சாதாரணமாக ஒரு அரச ஊழியர் ஒரு முக்கியமான பதவியில் 5 வருடங்கள் தான் இருப்பது வழமை. இவர் வழமைக்கு மாறாக ஏறத்தாழ 15-20 வருடங்களாக தொடர்ந்து அதே பதவியில் இருந்து வருகிறார். எங்களுக்கு சந்தேகம் உள்ளது, இவர் ஏதோ ஒரு டீல் ஒன்று அரசாங்கத்தில் உள்ளதால தான் அவர் இப்படி அரசாங்கம் வச்சு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சந்தேகப்படுகின்றோம். அந்த டீல் என்ன என்பதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது யுத்தம் முடியும் கட்டத்தில் இவர்தான் யுத்த காலத்தில் நின்ற வைத்தியர்கள் இவர் ஒருவர். இவர் சில விஷயங்களை மறைக்க வேண்டும் என்றும், அதை மறைத்தால் நீங்கள் தொடர்ந்து பணிப்பாளர்களாக ஓய்வு வறுமையும் இருக்க விடலாம் என்று சொல்லி ஏதாவது ஒரு டீல் இருக்கலாம் என்று அனைத்து தமிழ் மக்களுக்கும் சந்தேகம் உள்ளது. இதை வெளிப்படுத்த வேணும். அடுத்தது தொடர்ந்து இவர் இருந்தால் சர்வதிகார நிர்வாகத்தை இட்டுச் செல்லும் என்பதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. ஆகவே இவரை இந்த புது வருடத்துக்குள் நீக்காவிட்டால் தொடர் போராட்டம் எங்கள் கட்சியால் நடத்தப்படும். நன்றி. දැන් ඉන්න කච්චේට එක දැන්
නෑ නෑ කීදෙනෙක් ඉන්නවද නම් ඒක කීයද කියන්නේ